மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அனுமதியின்றி பாரஞ்சித்தின் படப்பிடிப்பு நடந்ததாக நாகை மாவட்ட எஸ்பி தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சற்று முன்பாக பாரஞ்சித் இதற்காக ஒரு விளக்கம் அளித்திருந்தார். இந்த நிலையில் அந்த படப்பிடிப்பு நடந்தது அனுமதியின்றி நடந்ததாக தற்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்லுக்குமார் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஷ்ணுவர்தனிடம் கேட்கலாம். விஷ்ணுவர்தன், முழு விவரம். திரைப்பட இயக்குனர் ப. ரஞ்சித் வேட்டுவம் படப்பிடிப்பு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் கடந்த சில நாட்களாக நடைபெற்று வந்தது. 3 நாட்கள் அனுமதி பெற்று படப்பிடிப்பு நடைபெற்ற நிலையில் 13ஆம் தேதி அனுமதி பெறாமல் படப்பிடிப்பு விழுந்தமாவடி ஆழ்பகுதியில் சண்டை காட்சிகள் எடுக்கப்பட்ட போது காஞ்சிபுரம் மாவட்டம் பூங்கட்டம் பகுதியைச் சேர்ந்த ஸ்டண்ட் மாஸ்டர் மோகன்ராஜ் காரில் இருந்து தாவி செல்லும் காட்சிகள் படமாக்கப்பட்டதில் தவையிலிருந்து மோகன்ராஜ் இருந்தார். இது குறித்து இயற்கைக்கு மரணம் என கீழையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலை திரைப்பட இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் ப. ரஞ்சித், சண்டை கலைஞர் வினோத், நீலம் தயாரிப்பு நிர்வாகி ராஜ்கமல், வாகன உரிமையாளர் பிரபாகரன் ஆகியோர் மீது உயிருக்கும் உடலுக்கும் தீங்கு விளைவிக்கும் செயல், வாகனத்தை அஜாக்கிரதையாக இயக்குதல், கவனம் இல்லாமல் மரணம் விளைவித்தல் ஆகிய பிரிவின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் விரோத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வகுமார் தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில படப்பிடிப்பு முழுவதுமாக நிறுத்திய திரைப்பட குழுவினர் நாகையில் இருந்து சென்றுள்ளாங்க. இந்த விரோத பரிசோதனை முழு அறிக்கை வந்த பிறகு இது குறித்து முழு விவரம் தெரிய வரும். விக்னேஷ், விஷ்ணுவர்தன், தமிழ் சினிமால இந்த விபத்து மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஒரு முக்கியமான புதிய தகவல்களையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. மொத்தமா எத்தனை நாட்கள் அவங்க அனுமதி வாங்கியிருந்தாங்க? இப்ப அனுமதி வாங்கலனா வேற என்னென்ன பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்ய வாய்ப்பு இருக்கு? இது வரைக்கும் எத்தனை பேர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கு? அதாவது 10ஆம் தேதியிலிருந்து இந்த படப்பிடிப்பு நடைபெற்று வந்திருக்கு. 3 நாட்கள் படப்பிடிப்பு நடைபெற்ற நிலையில 13ஆம் தேதி, அதாவது 10, 11, 12 ஆகிய 3 நாட்கள் படப்பிடிப்பு அனுமதி பெற்றிருக்காங்க. 13ஆம் தேதி என்று அனுமதி பெறவில்லை. அன்றுதான் இந்த சோக நிகழ்ச்சி, இந்த விபத்து நடந்து இந்த ஸ்டண்ட் மாஸ்டர் உயிரிழந்திருக்காரு. இந்த நிலையில தான் போலீசார் முழு விசாரணையை மேற்கொண்டு வராங்க. இந்த விசாரணைக்கு இந்த இவரோட விரோத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகு அடுத்த கட்ட இவர்களோட நடவடிக்கை இருக்கும் என தெரிய வருது. விக்னேஷ், இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை எப்போது வரும்னு சொல்லியிருக்கிறாங்க? இப்போ பிரேத பரிசோதனை குறைஞ்சபட்சம், அதாவது முதல் அதற்கான காரணம் குறித்து தெரிய வரும். முழு பிரேத பரிசோதனை ஒரு 10 நாள் அல்லது 15 நாட்கள் வருவதாக இந்த மருத்துவ வட்டாரங்கள் நம்மள்ட்ட தெரிவிச்சிருக்காங்க. விஷ்ணுவர்தன், இந்த விபத்து தொடர்பா இப்போ பாரஞ்சித்து ஒரு விரிவான விளக்கம் கொடுத்திருந்தாரு. உரிய பாதுகாப்பு உபகரணங்கள்லாம் நாங்க வச்சிருந்தோம் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. ஆனா சண்டை பயிற்சியாளராக இருக்கக்கூடிய ஜாக் வர்த்தகம் சொல்லும்போது பைப்பு எல்லாம் உபயோகப்படுத்தல அப்படின்றதையும் சொல்லியிருந்தாரு. இப்போ மாவட்ட கண்காணிப்பாளர் அனுமதியே பெறாம தான் இந்த படப்பிடிப்பு நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இப்ப சொல்லியிருக்காரு. இதுல நிறைய முரண்பாடுகள் இருக்கு. கேள்வி எழுதே, விசாரணை எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு இப்போ? அதாவது இவர்கள் முதலில் படப்பிடிப்பு நாகை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருவதற்கான அனுமதி பெற்றிருக்காங்க. இது அனுமதி பெற்ற 12ஆம் தேதி வரை தான் இந்த அனுமதி இருக்கு. 13ஆம் தேதி என்று அனுமதி பெறாமலே இந்த விழுந்தமாவடி அலப்பகுதியில அலம் அப்படிங்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கடல் நீர் உட்புகு பேக் வாட்டர் வரக்கூடிய இந்த இடங்கள்ல ஈரத்தன்மை இருக்கும். வெயில் காலங்கள்ல அந்த பகுதி வெளியில மேல் பகுதி மனிதர்கள் நடந்து செல்லக்கூடிய வகையில இருக்கும். அதே நேரத்துல ஒரு உயரமான இடத்திலிருந்து குதிக்கும் போது அந்த இடம் உள்வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லி பகுதி மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த அலப்பகுதியில எடுக்காமல் பிற பகுதிகளை எடுத்திருந்தால் கூட இந்த விபத்து நடந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த விழுந்தமாவடி பகுதி மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ச்சியாக விவரங்களை செய்கிறீங்களா? தற்போதைய விவரங்களுக்கு நன்றி விஷ்ணுவர்தன். புதிய தலைமுறைக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தகவல் அளித்திருக்கிறார். அனுமதியின்றி அந்த படப்பிடிப்பு நடந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்கு நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்லுக்குமார் பேட்டியளித்திருக்கிறார். அதில் விழுந்தமாவடியில் நடந்த படப்பிடிப்பின் போது ஸ்டண்ட் கலைஞர் மோகன்ராஜ் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.